இப்போ பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 10th போர்டு ஸ்டேட் போர்டோடத மெட்ரிக்கோடத பார்க்க போகிறோம். ஜாமெட்ரிக் ரேடியஸ் சிமிலர் ட்ரையாங்கிள் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எக்ஸாம்பிள் என்னது 4.10ல் 3/5 டிவைட் பண்ணுறது ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. 3/5ன்னா நம்மளுக்கு லெஸ் தென் 1 கேஸுன்னு தெரியும். அதை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறதும் நம்ம பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட் இதுக்கு வந்து ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ரஃப் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்துங்க. அவன் PQRன்னு அதில் கொஸ்டினை கொடுத்துக்கிறான். ஆனால் இது என்ன பண்ண போகிறேன், இது PQRன்னு நோட் பண்ணிக்கிறேன். அப்போ இதுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து என்னென்னா இதையும் டச் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ இதுக்கு ஆல்ரெடி Q இருக்கிறனால இது வந்து R டேஷ், இது P கிட்ட வரனால இது P டேஷ் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ இதனோட மீனிங் என்ன, ட்ரையாங்கிள் PQR சிமிலர் டு ட்ரையாங்கிள் P டேஷ் QR டேஷ்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். ரஃப் டயக்ராமு இதுலேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் ஒர்க் என்ன, எனி மெஷரில், சரிங்களா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எனி மெஷரில் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறீங்க. கரெக்டுங்களா? சரியாப்பா? அப்போ இது என்ன நோட் பண்ணிக்கங்க, PQR நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? இங்கிருந்து என்ன பண்ண போகிறீங்க, ஒரு லைன் ட்ரா பண்ணிக்குவீங்க. அந்த கடைசி பாயிண்ட் என்ன பண்ணிக்குவீங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா? அப்போ ஒரு மெஷர் எடுக்கிறீங்க. எப்படி மெஷர், எனி மெஷர். சின்னதாக ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 1.5 ஏதோ ஒன்று ஒரு மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஆரிஜினை வச்சு நல்லா இது பார்த்துங்க, இது சென்டர் பாயிண்டை வச்சுட்டு ஒரு ஆர்க்கு ஈக்குவல் மெஷராக டிவைட் பண்ணணும். மொத்தம் எவ்வளவு டிவைட் பண்ணணும், 5. 3/5ன்னு எது பெரிய நம்பரோ அவ்வளோவா டிவைட் பண்ணணும். அதை நான் வச்சுக்கணும். நியூமரேட்டரில் டினாமினேட்டர் அது கன்சிடர் பண்ணணும்னா இதில் எது பெரிய நம்பர் இருக்குது, 3யும் 5ல் 5 தான் பெரிய நம்பர். அப்போ என்ன பண்ணுவீங்க, 5ஆக கட் பண்ண போகிறீங்க. அப்போ ஃபஸ்ட் ஆரிஜின் இது அதே மெஷர் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, 2 சேம் மெஷர் இதை சென்டர் பாயிண்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது, அடுத்த சென்டர் பாயிண்ட் இது, அடுத்த சென்டர் பாயிண்ட் இது, அப்படியே அடுத்தடுத்தது மாறிட்டு போகும். கரெக்டுங்களா? அடுத்த சென்டர் பாயிண்ட் இதை வச்சுட்டு 3, அடுத்த சென்டர் பாயிண்ட் இதை வச்சுட்டு 4, அடுத்த சென்டர் பாயிண்ட் இதை வச்சுட்டு 5. இதை உடனே நோட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணிங்க, Q1 Q2 Q3 Q5. கரெக்டுங்களா? இது டினாமினேட்டரில் 5 வரனால நம்ம என்ன பண்ண போகிறோம், டினாமினேட்டர் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகணும், ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதா? சரி, இதுக்கப்புறம் நம்ம ஈஸி தான். இதுக்கு என்ன பண்ணுங்க, இதே சென்டர் பாயிண்டாக ஒரு மெஷர் எடுத்துகிட்டு இந்த லைனை டச் ஆகிற மாதிரி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கிங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன லென்த்து என்ன சொல்கிறீங்க, இதுக்கு என்ன லென்த்துன்னு பார்த்து இந்த Q, ஏன்னா இங்கே 3 தானே கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த 3ங்கிறது வந்து Q3 தான் அந்த டிவைட். அப்போ இங்கே வச்சுட்டு இதனோட லென்த்து நல்லா பார்த்துங்க, இதனோட லென்த்து இங்கே வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறீங்க. சரிங்களா? அதே லென்த்தை வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்கள். புரிஞ்சுதா? அப்போ இந்த பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த லைன் டச் ஆகிற வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க. ஃபுல்லாக எடுத்து விட்றாதீங்க. இந்த லைன் டச் ஆகிற மாதிரி இந்த பாயிண்ட் வச்சுட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? திரும்ப என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு மெஷர் வச்சுட்டு இந்த ரெண்டு லைன் டச் ஆகிற மாதிரி ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே என்ன பண்ணீங்களா அதே மாதிரி தான் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்களா. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிட்டீங்களா. அப்போ இதையும் மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க, இது ஆரிஜினை வச்சுட்டு இது வந்து R டேஷ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது இன்ட்ரெஸ்ட் ஆகுதுல, இது வந்து R டேஷ்னு வச்சுங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இது என்ன லென்த் எடுத்து அதை வச்சு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கோ. அதே லென்த்தை வச்சு என்ன பண்ணுறீங்க, இன்னொரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ இந்த பாயிண்ட் இருக்குதா, இந்த பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுறீங்க, ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்கப்பா? அப்போ இங்கே டச் ஆகுது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறீங்க, B டேஷ்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ என்ன எது சிமிலர் ட்ரையாங்கிள், PQR P டேஷ் QR டேஷ். கரெக்டா? PQR P dash QR dash is a similar triangle. அது எங்கே எழுதிருங்க, triangle PQR similar triangle to triangle P dash QR dash. இதுதான் நம்மளுடைய corresponding similar triangle. சரிங்களா? அப்போ ரஃப் டயக்ராம் ரெடியாச்சு. அடுத்து என்னது, பேர் டயக்ராம் எழுதியாச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இங்கே என்ன பண்ணினீங்களோ அதை எழுதுனா போதும். இங்கே என்னெல்லாம் பண்ணீங்க, PQR வந்து எனி மெஷரில் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிங்க. கரெக்டுங்களா? அதை மென்ஷன் பண்ணி எழுதிடுங்க. அடுத்து என்ன பண்ணீங்க, QX வந்து எக்ஸ்டர்னல் லைனாக ட்ரா பண்ணிங்க. அப்புறம் Q வச்சுட்டு QX வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லைனாக ட்ரா பண்ணிங்க. கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்ணீங்க, 5 பார்ட்டாக டிவைட் பண்ணிங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸாக. ஈக்குவல் இதாக வந்து 5 பாயிண்ட்ஸு டிவைட் பண்ணிங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸில். கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்ணீங்க, Q5யும் R என்ன பண்ணுறீங்க, ட்ரா பண்ணிங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ணிங்க. அடுத்து என்ன பண்ணீங்க, ஏதோ ஒரு மெஷர் வச்சுட்டு இந்த Q5 ஆரிஜினை வச்சுட்டு இந்த லைனையும் டச் ஆகிற மாதிரி, அதாவது QR லைனையும் Q5 லைனையும் டச் ஆகிற மாதிரி இந்த சின்ன ஆர்க்கு ட்ரா பண்ணுறீங்க. கரெக்டுங்களா? அடுத்து என்ன பண்ணீங்க, அதனுடைய லென்த் என்ன நடந்துட்டு இதை பண்ணீங்களா, இதனோட லென்த் என்னவோ அது Q3 ஆரிஜின் வச்சுட்டு பண்ணீங்களா, அது எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரக்ஷனாக கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் டு 8 பாயிண்ட் எழுதிடுங்க. போதுங்களா? இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சிமிலர் ட்ரையாங்கிள். எந்த கேஸுக்கு, லெஸ் தென் 1 கேஸுக்கு.